வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, நம்ம டாலை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் இந்த வீக்கெண்டுக்கு. ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா இந்த டால் எப்படி பண்ணியிருக்கேன்றது வீடியோ பெர்மிஷன்ஸ் கொடுத்தா நான் அப்லோட் பண்ணுறேன். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட்ஸில் பண்ணுறது தான். உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி டால்ஸ்லாம் வேணும்னா நம்ம இனிமேல் இந்த மாதிரியும் பண்ணி சேல்ஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் நிறைய சேஞ்சஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம்ல, கூட மெட்டீரியல்ஸ் ஐட்டம்ஸும் சேல்ஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் இந்த மாதிரி டால்ஸும் விற்கிறோன்னு சொல்லிகிட்டு இருந்தோம். அதை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த அம்மா அழகாக பண்ணிட்டோம், நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க பாருங்கள், இது ஒரு ஃப்ராக் டைப்பில் நான் பண்ணியிருக்கேன். அதாவது புஷ் நம்ம ஃப்ராக்ஸ்லாம் ரொம்ப வைடாக போகும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க ஹேர் ஸ்டைல் இன்னும் நான் ரெடி பண்ணல, இப்போதைக்கு நான் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த அம்மா எங்களுக்கே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ரொம்ப வெளியே கொடுக்குறதையும் மனசு வர மாட்டேங்குது. அந்த மாதிரி பேபி பிங்க்கில் வயலட் ஷேட்ஸில் போட்டிருக்கோம். நான் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டேன், ஷேட்ஸில் போட்டிருக்கேன். ஸோ நம்மன்னு சொல்லும் போது வரோன்றாங்களா, அந்த மாதிரி நம்ம ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. இது நான் ஒரு சிஸ்டர்ஸ் பார்த்து தான் போட்டது. மொத்தமாக சிஸ்டர்ஸை பார்த்து தான் போட்டிருக்கேன். அவங்க இந்த டால் எப்படி பின்னுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க சேனல்ஸில். அதிலேருந்து தான் நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ நம்மளும் ஒரு யூடியூப் க்ரியேட்டர்ஸாக இருந்தாலும் கற்றுக்கிட்டு பண்ணணும்ல. விடாமுயற்சி எல்லாத்துக்குமே காப்பாற்றும். அதை விட பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இது பாருங்கள், ரொம்ப ஃபஸ்ட்டுலாம் எனக்கு வரல. அப்புறம் அவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணி அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்க இது ஒரு எக்ஸ்ட்ரா லைன் போட சொன்னாங்க. ஸோ வயலட் ஷேடுங்க பேக்கும், இப்படி பார்த்தா தெரியும். வயலட் ஷேடில் இப்படி தெரியல. ஸோ இவங்களை இப்படி ரெண்டு பக்கமாக வைக்கலாமா இல்லை எப்படி வைக்கலாமா? இதுதான் எப்படி வச்சுக்கலாம். இந்த வயலட் ஷேடோட இது தெரியுதா? ஸோ இவங்க அப்படி தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் லென்த்தாக வேணும் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த லென்த் பார்ட்டு நெக் டு ஹிப்பு கிட்ட வரைக்கும் நான் லென்த்தன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் ஹிப் பார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃப்ராக்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 8, 16, 32 அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இஷ்டம் தாங்க. இதிலே இன்னும் நீங்கள் ப்ராடாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த 32 எக்ஸ்டென்ஷன்ஸே இன்னும் எக்ஸ்டென்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் வில் கம் வைடர். ரொம்ப வைடராக வந்திருக்கும். பார்க்க ரொம்ப அப்படியே ப்ளஃபியாக இருக்கும், பார்க்கவே புஸ்ஸுன்னு இருப்பாங்க அந்தம்மா. ஸோ இது ரொம்ப பிடிச்சிருக்கு. குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், பெரியவங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை. எல்லாம் இதுவும் நம்ம போட்டுட்டு தாங்க இருக்கோம், பின்னுறோம், கூடைகள் எல்லாமே பாருங்கள். போயிட்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட்லேருந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நம்ம சேனல்ஸில் இதுதான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேங்க இந்த டாலை நம்ம சேனல்ஸில். ஸோ தேவைப்படுறவங்க இந்த மாதிரி வேணும்னு கேட்டிங்கன்னா ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இவங்களை விட குட்டி சைஸ் வேணும், பெரியவங்களாக வேணும்னு இந்த சைஸ் தான் பெரியவங்க, அதுக்கு கீழே கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க, அதுக்கு கீழே கொஞ்சம் கம்மியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஷாப்ஸில் போய் தேடணுங்க. இப்போதைக்கு நம்ம இதுதான் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுறவங்க வேணுன்றவங்க நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். அது ஒரு ரேட்ஸ் இருக்கும். ஸோ எனிஒன் கம்மிங்னா உங்களுக்கு வில்லிங் இருக்குது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் 6381430198க்கு ஒன்லி மெசேஜ் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு வரீங்கன்னா மட்டும் மெசேஜ் பண்ணி அட்வான்ஸ் பே பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நான் ரேட் சொல்லி வாங்கித்தரேன், அதாவது போட்டுத்தரேன். வாங்கித்தரேன் மீன்ஸ் எப்படி சொல்வேன்னா, நிறைய ஆர்டர்ஸ் இருந்துச்சுன்னா பல்காக கொடுத்தீங்கன்னா, ஒரு பர்த்டேஸ்க்கோ அந்த மாதிரி பல்காக கொடுத்தீங்கன்னா, நிறைய டைம் இல்லாமல் ஷார்ட்டஸ்ட் டைமாக இருந்தால் நான் வெளியே கொடுத்து பின்னுவேங்க. டீம்ஸில் அவங்கக்கிட்ட கொடுத்து கூட நான் பின்னி வாங்கி தர முடியும். ஆனால் 1, 2 அந்த மாதிரி 10 பீசஸ்னால் நானே போட்டுவிடுவேன் இனிமேல். ஸோ நிறைய சேனல்ஸில் போய் பாருங்கள். நம்ம சேனல்ஸில் இனிமேல் நிறையா நம்ம இப்படி மாதிரி கிராஃப்ட் ஐட்டம்ஸில் ஒயர்களை வைத்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம ஒன்றா கற்றுக்கிட்டு போடுவோங்க. கூடைகள் மட்டும் கிடையாது, எல்லா கிராஃப்ட் ஐட்டம்ஸும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த டால் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க.
ஏன்னா நான் திருப்பி திருப்பி சொல்கிறது அதுதான், பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், நமக்காக பண்ணாதீங்க. இந்த அம்மா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சேனல் வைஸில் பிடிச்சிருக்குன்னா பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு இது போய் சேருமா என்னன்னு எனக்கு தெரியல, ரீச் ஆகுமான்ட்டு. நம்ம வந்து வழக்கம் போல் போடுறது தாங்க, வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துடுவோம். ஏன்னா இன்றைக்கி கடை பர்ச்சேஸ் பீச் போகணும் வாங்கிட்டு வரதுக்கு. ஹெவி ரெயினு சைக்ளோன் இருக்கனால போல் நம்ம போய் வாங்கிட்டு வந்து நம்ம வீடியோஸில் ஷார்ட்ஸில் தாங்க இனிமேல் நம்ம டெஸ்பேச்சஸ்லாம் வரும், வீடியோஸாக வராது, ஷார்ட்ஸில் வரும். ஸோ ஷார்ட்ஸாக போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஷார்ட்ஸில் போட்டுடுறேன், ஏன்னா வாங்கி பேக் பண்ணி உடனே நான் அங்கேயே போட்டுற போகிறது. இப்போல்லாம் நம்ம வீட்டுக்கெலாம் எடுத்துகிட்டு வர மாதிரி ஐடியாஸ் இல்லை. ஸோ வாங்குகிறோம் கடையில், ஆர்டர்ஸ் எல்லாமே கடை ஆர்டர்ஸ் தான் நம்ம பண்ணுறோம். டைரெக்ட் பர்ச்சேஸு என்ன நீங்கள் பே பண்ணியிருக்கீங்களோ அது அந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரியோ, பீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியோ, ஒயர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியோ எல்லாமே ஷாப்பில் வாங்கி டைரெக்டாக கொரியர் ஆஃபீஸ்லேயே பேக் பண்ணி அங்கேயே கொடுத்துட்டு வர போகிறது. வீட்டில் எடுத்துகிட்டு வர மாட்டோம் நாளையிலேருந்து. ஸோ நாளைக்கு December 1, 2024ங்க. எதுவுமே நம்ம வீட்டில் அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஆல்ரெடி அலோவ் பண்ண வேண்டான்றதுனால தான் பீட்ஸ் நான் வீட்டில் பண்ணலை. ஸோ அதனால் நம்ம கடை பர்ச்சேஸ் தான் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட்டு ஒரு 4-5 மந்த்ஸாக வீட்டில் வேணான்னிட்டாங்க. ஸோ வீட்டில் ரெஸ்பெக்ட் பண்ணணும்லங்க, எடுத்தோம் கவுத்தோம்லாம் நம்ம ஆடக்கூடாது. ஸோ அதனால் எனக்கு வந்து வீட்டில் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஓகே நம்ம கடையிலேருந்தே வாங்கி கடையிலே போட்டுடலான்ற ஐடியாவில் தான் பழையபடி ஆஸ் யூஷுவல் பேக் டு ஃபார்ம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.